ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி சண்டே என்னென்ன வேலை பார்த்தேன்றதை பார்க்கலாமா? அது கூடயே நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன்றதையும் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. மதியானம் சமையல் செஞ்சிட்ருக்கும் போது பாதியிலேருந்து தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிடலான்னு சொல்லி கழுவ ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே கொஞ்சம் டிஃபன் சாப்பிடும் போது பாதி பாத்திரம் இருந்தது, தேய்ச்சாச்சு. நான் சமைக்கும் போது எடுத்த பாத்திரம் தான் இதெல்லாம். அப்படியே கழுவி வச்சுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா சண்டே ஃபுல்லாக ஏதோ வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சிங்க்ல சாமான் இருக்கும்பொழுது. ஒரு வழியாக சாமான்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து கவுண்டர் டாப்பு சிங்க் சைடில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மண்டே ஸ்கூல் இல்லாததுனால எல்லாமே இன்றைக்கே முடிச்சு வச்சுட்டோம்னா காலையில் சும்மா டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு சிம்பிளாக எதனா இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமான் தேய்ச்சி அந்த கவுண்டர் டாப்பு சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே இருந்தது. அதுக்குள்ளே சமையலும் செஞ்சு முடிச்சுட்டேன். சிங்கை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே மாறிட்டோம். பசங்க ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுவாங்க. பொங்கல்லையே பாதி கிளீனிங்லாம் முடிச்சுட்டேன். அதனால ஓரளவு நம்ம கிச்சன் பக்கம் கை வைக்க வேண்டாம்னு நினச்சிட்டு சும்மா வீடை மட்டும் க்ளீன் பண்ணி பெருக்கிடலாம், சாயந்தரமா தொடச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிளைமேட் வேற சரியில்லாமே இருந்தது, மழை வந்துட்டே இருந்ததுனால நல்லா வீடை மட்டும் பெருக்கி ரஃபா எடுத்துட்டேன். இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்க்கலாமா? சிக்கன் தொக்கு வச்சிருந்தாங்க. சிம்பிளா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் சிம்பிளா போட்டு லைட்டா மிளகு மட்டும் லைட்டா தூவி தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் மட்டன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊத்தி நைட்டுக்கு தோசை எதனா ஊத்திக்கிட்டேன்னா 2 in 1 இருக்கும்ல. அதனால என் பையனோட ரசம் வைக்கணும், சிக்கன் தொக்கு இருந்தாலே ரசம் வைக்கணும்னு சொல்லுவாங்க குட்டீஸுங்க ரெண்டும். அவங்களுக்காகவும் சிக்கன் தொக்கும் ரசமும் வச்சாச்சு காம்பினேஷன். சாப்பாடும் அவ்வளோதாங்க இன்னைக்கான எங்க வீட்டு சண்டே ஸ்பெஷல். உங்க வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.